Cheras Republic Limited Sale up to 50% offer 23rd to 30th January 2026. Chera Home Junction, Sundarapuram, Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். ரொம்ப நாள் கழிச்சு மங்காத்தா மூவி ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் சூப்பராக இருந்துச்சு. பயங்கர செலிப்ரேஷன் எல்லா இடத்துலையும் காலையிலேருந்து நான் ஸ்டாப்பாக ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக படம் செம்மையாக போய்கிட்டு இருக்கு. அதாவது 2011 என்ன வைப் இருந்துச்சோ அதே வைப்பில் இந்த படத்தில் இப்போ நான் பார்த்தேன். நான் 15 வருஷம் கழிச்சு பார்க்கும் போதும் அதே ஃபீல் இப்போவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி நல்லா. இப்போ வரைக்கும் வெற்றி தேட்டரில் இந்த மங்காத்தா பிஜிஎம் போட்டு தான் ஸ்க்ரீன் ஓப்பனிங் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பிஜிஎம்மோட அந்த சீன் பார்க்கல இன்னும் வேற லெவலில் இருந்துச்சு. மங்காத்தா 2 கூட எடுத்தாலும் ஆனால் இதை ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் அதோட பெஸ்ட்டாக வந்தால் சூப்பர் தான். ரொம்ப நாள் கழிச்சு மங்காத்தா மூவி ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் சூப்பராக இருந்துச்சு. அந்த என்ன சொல்கிறது, நான் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணலை மூவி பட் இது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு தலை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பயங்கரமாக இருக்குது. பயங்கர செலிப்ரேஷன் எல்லா இடத்துலையும் காலையிலேருந்து நான் ஸ்டாப்பாக ஹவுஸ்ஃபுல்லாக படம் செம்மையாக போய்கிட்டு இருக்கு. 2011 ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது நார்மலாக தேட்டருக்குலாம் எங்கேயும் கூட்டு போக மாட்டாங்க. ஸோ மறுபடியும் ரீலீஸ்ன்றப்போ FDFS டிக்கெட் கிடைக்கல. ஸோ எப்படியாவது படம் பார்க்கணுன்றப்போ நல்லா செலிப்ரேஷன் ஃபுல் வைப்பாக இருந்துச்சு. செம்மையாக செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது 2011 என்ன வைப் இருந்துச்சோ அதே வைப்பில் இந்த படத்தில் இப்போ நான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் தலையோட இன்ட்ரோவாக இருக்கட்டும், தலையோட இந்த வீலி சீன் அப்படியே எனக்கு அப்படியே புல்லரிச்சு போய் கிடந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் ஃபைட்டு அப்போ என்ன இன்ஃபேக்ட் நான் இப்போ காலேஜ் படிச்சிருந்தனால நான் இருக்குது அப்போ என்ன வைப்பில் படம் பார்த்தேனோ அதே வைப்பு எனக்கு இப்போ இருக்குது ப்ரோ. அது அப்படிப்பட்ட ஒரு படம். அது சொல்லக்கூட முடியல என்னால். நான் 15 வருஷம் கழிச்சு பார்க்கும் போதும் அதே ஃபீல் இப்போவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி நல்லா பார்த்தேன். எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃபீலாகவே இருந்துச்சு. நான் தளபதி ஃபேன் தான். ஆனால் இந்த படம் வரும்போது நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ ஒரு போட்டிருக்க அந்த செயின் இதெல்லாம் வாங்கி பசங்களாம் ஃபுல்லாக அப்பயே பாரு மங்காத்தா செயின்ரா அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் நான் மதுரையை மிஸ் பண்ணுறேன். நான் மதுரையிலேருந்து பார்த்ததுனால இப்போ வரைக்கும் வெற்றி தேட்டரில் இந்த மங்காத்தா பிஜிஎம் போட்டு தான் ஸ்க்ரீன் ஓப்பனிங் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பிஜிஎம்மோட அந்த சீன் பார்க்கல இன்னும் வேறு லெவலில் இருந்துச்சுண்ணா. எக்ஸ்பெக்டேஷன் நல்லா சூப்பராக தான் இருந்தது. நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துக்கிறேன். சத்யம் தேட்டரில் ஸ்டுடியோ 5ல் பார்த்தேன் இந்த படத்தை. அப்போது நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த படம் பார்த்தேன். இப்போவும் அதேமாரி மாசாக தான் இருக்குது இந்த படம். இப்போ நான் டிவியில் தான் பார்த்தேன். உண்மையாக ஓப்பனாக பார்த்தேன். கேடிவியில் பார்த்தேன். அப்போ எஃபெக்ட் எதுவுமே எனக்கு சவுண்ட் எஃபெக்ட் எதுவுமே. ஆனால் இப்போ எஃபெக்டோட பார்க்க நல்லா இருக்குது. அதுலேயே இது முக்கியமாக வில்லன் கேரக்டர் மாரி இருக்குது. அஜித் பார்க்கும்போது ஹீரோ லுக்கே இல்லை. ஒரு வில்லன் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த எஃபெக்ட் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வேறு லெவல். மித்தமாரி படம் சூப்பர் தானே, எப்பவும் போல் பார்க்கலாம். வேறு லெவல். நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் டிவியில் பார்த்து தான். இது இப்போ தான் நான் தேட்டரில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்ட்ரி சீன்ஸ்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன். நல்லா இருக்கும். அந்த பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சிட்டிசன் போட்டால் நல்லாயிருக்கும். ஆமாம், ரீலீஸ் எனக்கு அதில் கேரக்டர்ஸ்லாம் நிறையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நான் தலை ஃபேன் தான். பட் எல்லோரும் பிடிக்கும். ஆனால் மெயினாக தலை ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதோட படம் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. தலை ஃபஸ்ட்டு பார்த்தோட இன்னும் அப்படியே இருக்குது. எப்படி இன்னும் ஆர்வம் தான் இருக்குது. அசல் ஒன்றும் இப்போ ஆர்வம் குறையில. புதுசாக ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குது. பார்க்க அவ்வளோ இப்போ இதாக இருக்குது. அந்த ஃபீல் இருக்கு. அந்த இது குறையில. எப்படி 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம். ஆனால் அந்த ஃபீல் அப்படியே புது இது ரீரிலீஸ்லுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் மாதிரியே இருக்குது. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாமே இல்லை. அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இன்னொன்று வெயிட் பண்ணுறது என்னன்னா, அடுத்து தீனா படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தீனா வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது எங்களுக்குள்ள. ரசிகர்கள் தான் சொல்கிறேன். வேறு ஒன்று மங்காத்தா 15 டேஸ் மேலே பார்த்துருக்கு. டிவிலே போட்டு பார்த்துருக்கோம். தேட்டரில் பார்த்தது படம் புதுசில் தேட்டரில் பார்த்து 10 டைம் அப்பயே பார்த்தோம். ஆட்டோ ஓட்டுறதுனால நல்லா போய் பார்க்கறது. அஜித் ஃபேன்ன்றதுனால விடாமல் பார்க்கறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தா இன்னும் நல்லா இருக்குது. அது ரிலீஸ் மாதிரியே தெரியல எங்களுக்கு. புது படம் மாதிரியே தான் தெரியுது. நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்குது. அதாவது தளபதி ஃபேன் நான். ஃபர்ஸ்ட் டைம் மங்காத்தாவை பார்த்து தான் நான் எனக்கு மங்காத்தா ரிலீஸ் ஆகும்போது 10 வயசு. இப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரொம்ப இது ஃபஸ்ட் டைம் நான் அஜித் படத்துக்கு வந்தது. டிவியில் தான் பார்த்துருக்கேன். டிவியில் பார்க்கும்போது கூட அவ்வளோ வைப் இருக்காது. ஃபஸ்ட் டைம் தேட்டரில் வரும்போது செம வைப்பு. அந்த சாங்குக்கு தான் சாங்குக்காக நான் மெயினாக வருவேன். செம சூப்பராக இருந்துச்சு. அது சர்ப்ரைஸாக வெங்கட் பிரபு சார்லாம் வந்திருந்தார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.
அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நிறைய நடந்துச்சு. சீன்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி எனக்கு வந்து அஜித் சிம்ரன் பேர் தான் ரொம்ப பிடிக்கும். இதுவும் ஓகே தான், பெட்டர் தான். நல்லா என்ஜாய் பண்ணோம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ப்ரோ நான் கேகே ஃபேன். நான் வந்து அந்த ஃபிலிம் பார்த்ததே இல்லை, பார்க்கணும்னு ஆசை. சரி நான் வந்து இன்றைக்கி தான் ரிலீஸு ரோஹினியில் போகலான்னு பார்த்தேன். சரி அப்போது டிக்கெட் கிடைக்கல. ஸோ அக்கா வந்து நான் கூட்டு போகிறேன்டா வாடான்னாங்க. அக்கா இன்ஃப்ளூயன்சர் தான். சரி அவங்களோட ஹெல்ப் நான் வந்துட்டேன். சூப்பராக இருந்துச்சு. இப்போது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ தான் ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்குது. ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு அது ரிலீஸ் பண்ணி. ஆனால் இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. வைப்பு சரியான வைப்பு, தலைனாலே வைப்பு தான். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லோரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது பார்க்கும்போது அதை ரொம்ப வருஷம் முன்னாடி வந்த மூவி மாதிரி இல்லை, ஏதோ இப்போ ரிலீஸ் பண்ண மாதிரி ஒரு வைப்பாக இருக்குது. எத்தனை தடவைனாலும் பார்க்கலாம், தலை படமாச்சு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஓவரால் எல்லாருமே கொண்டாடுறது மங்காத்தா ரீலீஸ் நிறையா படம் வந்துச்சு. பட் எல்லாருமே கேட்குறது மங்காத்தா எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸோ அது ரிலீஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு. செம்மையாக செலிப்ரேஷன் பண்ணாங்க, ஜாலியாக என்ஜாய்மெண்ட். விளையாடு மங்காத்தா, அப்புறம் ஆடாம ஜெயிச்சோமாடா அந்த பாட்டு, அப்புறம் அவர் என்ட்ரி, அவர் ஷூட் கன் பண்ணிட்டு டைலாக், அந்த மியூசிக், பைக் ஓட்டுற சீன், ரொம்ப அந்த பிஜிஎம் அவர் அந்த பண்ணுறது ரொம்ப நல்லா. விலையில் வந்து அவர் கோட்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா மாசாக காமிச்சிருப்பாங்க. நான் தலைவர் ரசிகன் தான், ஆனால் அஜித் படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மங்காத்தா சூப்பராக இருக்குது, மங்காத்தா வெரி வெரி சூப்பர். அதே ஃபீலிங் 2005 15 பார்த்து ரொம்ப என்ஜாய். நான் வந்து குட் பேட் அகிலி, மங்காத்தா, பில்லா நிறைய படம் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெங்கட் பிரபு வந்து சார் வந்து ரொம்ப நல்லா படம் எடுப்பார். கோட் படம் பிடிக்கும், அவரோட எல்லா படமும் பிடிக்கும். விஸ்வாசம், பில்லா, மங்காத்தா ரொம்ப பிடிக்கும். காதல் கோட்டை படத்துலேருந்து ரொம்ப பிடிக்கும். சின்னதுலேருந்து எல்லா படமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பைக்கில் வரத்தான் ரொம்ப பிடிச்சிது எங்களுக்கு. ரொம்ப நல்ல சீன், நல்லா இருந்துச்சு. இது ஒரு 4-5 வாட்டி பார்த்துருக்கேன் நான். 2 வாட்டி பார்த்துருக்கேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அஜித்து. எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலான்னு இருக்கு, ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு அதிர்ச்சியாக இருந்தது, ஒரு இதுவாக இருந்தது பார்க்கறதுக்கு நல்லா. நாங்கள் சின்ன வயசில் மூவி பார்க்கும்போது ஒவ்வொரு சீனும் ஓட்டி விட்டுலாம் பார்த்துருக்கோம். அந்த சாங் வரும்போது ஓட்டி விட்டு பார்ப்போம். ஆனால் அதில் இப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு சீனும் யூனிக்காக இருந்துச்சு. அதில் தளபதி அந்த ரெஃபரன்ஸ் வச்சுருந்தாங்களே, காவலன் சாங் வந்துச்சு, வரவும் ஃபுல்லாக எல்லாம் கத்தி தேட்டரில் இது பண்ணிட்டோம். ஆனால் இந்த நேரத்தில் மதுரையை மிஸ் பண்ணுறேன் நான். எனக்கு அந்த கார் என்ட்ரி சீன் தான் பிடிக்கும் எப்பவுமே. அந்த கார் என்ட்ரி அந்த திறக்கும் போது அதோட ஸ்க்ரீன் பிளேவும் சூப்பராக இருக்கும். அந்த சீன் எனக்கு ரொம்ப நல்லாவே பிடிக்கும். அடுத்து பைக் சீன் தான், அது நல்லாவே இருக்கும், யாரும் குறைய சொல்ல முடியாது. எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த படத்தில் எல்லாமே. அஜித் சார் எனக்கு வேதாளம் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். வேதாளம் ரிலீஸ் பண்ணால் அதுவும் பார்க்கலாம், அதுவும் எல்லா சீனும் மாசாகவே இருக்கும். மியூசிக் வரும்போது அதுவும் நல்லாயிருக்கும். என்ன எங்கள் தலைவர் படத்துக்கு தான் நான் வெயிட்டிங் இருக்கேன், ஜனநாயகம் கோசம். தெரியும் இது கூட சேர்ந்து ரிலீஸ் பண்ணுறேன்னாங்க, அதுவும் எனக்கு ஃபீலிங்காக போயிடுச்சு. சரி டேரக்டரு வந்து கேட்டதுனால விட்டு கொடுத்துட்டாங்க, நம்ம எதுவும் பேச முடியாது. காவலன் அதுவும் மாசாக தான் இருந்தது. அதுக்கு நாங்கள் தான் கத்தணுமே, தாராளமாக கட்டிட்டு தான் இருந்தோம். எங்கள் தலைவர் படம் வந்தாலே வெங்கட் பிரபு வந்து எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறாரு. இவர் காவலன் மங்காத்தாவில் வந்து காவலன் வச்சார், கோட்டில் வந்து மங்காத்தா பிஜிஎம் வச்சார், அவ்வளோதான் வித்தியாசம். வெங்கட் பிரபு நல்லா படம் எடுத்து, நான் தளபதி ஃபேன். கோட் படம் நல்லா இருந்தது, அவர் படம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. எப்பவுமே நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது, வாய்ப்பு கம்மி தான். பிஜிஎம்மும் வேறு லெவல், எதுவுமே குறைய. அப்போயோ பிஜிஎம் நல்லா இருக்கும், இப்போயோ அதிகமாக நல்லா இருக்குது. கொஞ்சம் ரீஎடிட் மாரி எதாவது பண்ணியிருந்தா இன்னும் எஃபெக்ட் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் தேட்டரில் பார்க்கும்போது. வேறு எதுவுமே இல்லை, மிச்சபடி படம் சூப்பர். மங்காத்தா 2 கூட எடுத்தாலும் ஆனால் இதை ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் அதோட பெஸ்ட்டாக வந்தால் சூப்பர் தான். என்னையே இருந்தால் எனக்கு என்னையே இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னையே இருந்தால் ரிலீஸ் பண்ணால் இதை விட அதை செலிப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மங்காத்தா இப்போ ஜாலியாக போய்கிட்டு இருக்கு, எல்லாருமே செலிப்ரேஷன் பண்ணுங்கள். தலை ஃபேன் ஆல்வேஸ். உங்கள் 3 அந்த காம்போவே, அந்த பாய்ஸ்ன்னு இருக்காங்கல்ல, அந்த பாய்ஸ் வச்சு தான் படம் ஜாலியாக இருந்துச்சு படம். ஏன்னா தலையோட ஒரு வில்லனிசம், நான் அவரே சொல்லியிருந்தார், இந்த படத்தில் நான் ஒரு பியூராக வில்லனாக நடிக்கணும்னு அப்படி சொல்லியிருந்தார். ஸோ அதே மாதிரி அந்த யுவனோட பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லா பாட்டும் ஒன்ஸ் மோர் போட்டு பார்க்கவே இல்லை, அவ்வளோ செலிப்ரேஷன். எல்லா தேட்டர்லையும் நான் ஸ்டாப்பாக ஹவுஸ்ஃபுல்லாக போகிறப்போ அந்த யுவனோட சாங்ஸ்லேருந்து எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அமர்கலம் பண்ண நல்லா இருக்கு, எனக்கு பிடிக்கும். எனக்கு ஆக்சுவலி அந்த படம் அது ஐ மீன் தெரியல, எனக்கு டக்குன்னு மைண்டில் வச்சு அமர்கலம் நினச்சேன் நான். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ இன்ஃபேக்ட் இப்போது சர்ப்ரைஸ் விசிட் வெங்கட் சார் வெங்கட் பிரபு சார் அப்படியே பார்த்து அப்படியே ஓ மை காட் அப்படியே இருந்துச்சு எனக்கு.
இந்த படத்தில் யுவன் சார் அதான் யுவன் சார் பற்றி சொல்லியது அவர்லாம் வந்து ஒரு மியூசிக் அவர் ட்ரக்கு மாதிரி அப்படியே போதே அப்படி ஏறும். அவர் பாட்டு கேட்டான் பிஜிஎம் ஸ்கோர் ஐயோ அதை டன் 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 அவ்வளோதான் முடிச்சு எல்லாம் என் மாதிரி கூஸ் பம்பை ஏற ஆரம்பிச்சிடும் இந்த படத்துலலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அதான் சொல்ல அப்போ இருந்த வைப்பு அப்போ இருந்த கூஸ் பம்பு இப்போ இருக்குன்னா அந்த படம் அப்படிப்பட்ட ஒரு படம். அதான் சொல்ல நான் வந்து சிட்டிசன் சொல்லுவேண்ணா. ஏன்னா அப்பயே கமல் கெட்டப் போட்டப்போ இவர் அஜித் ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு கெட்டப் போட்டிருப்பாரு. அந்த அத்திப்பட்டி அந்த டயலாகு இதெல்லாம் அப்பே அதை ஸ்கூலில் பேசுகிறதா இருக்கட்டும், டயலாக் மனப்பாடம் பண்ணிலாம் பேசுவாங்கண்ணா. எனக்கு ஏகே பண்ணால் இப்போதைக்கு நான் எதுவுமே இப்போதைக்கு ஏகே பண்ண அவ்வளோ இல்லை. காதல் கோட்டை வேணால் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அந்த ஒரு சீன் வரும், அது பீஜம் வரும், அதுக்கோசம் நான் பார்ப்பேன். அவ்வளோதான். மிச்ச பேர் எது இருந்தாலும் ஓகே, அது நல்லா தான் இருக்கும். Cheras Republic Limited Sale up to 50% offer 23rd to 30th January 2026. Chera Home Junction, Sundarapuram, Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.